நீங்கள் ஒரு 90s கிட்ஸ் அல்ல 2K கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அதை நோட் பண்ணியிருப்பீங்க. 2004லேருந்து 2008 இந்தியாவில் ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த சேனல்ஸ்லாம் ஃபாரின் கார்ட்டூன் மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்தியன் கார்ட்டூன்ஸ்லாம் மட்டமான கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னு இந்தியாவை சேர்ந்த ராஜீவ் அப்படின்னு ஒருத்தர் சின்ன டீமை வச்சு ஒரு கார்ட்டூனை உருவாக்குனாரு. இந்த கார்ட்டூனை உருவாக்கி முடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. 12 எபிசோட் பண்ணுறதுக்கு 1 கோடி வரைக்கும் செலவாகுது. சரி, இந்த கார்ட்டூனை எந்த சேனலுக்கு டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு நிறையா கம்பெனிக்கிட்ட போய் சான்ஸ் கேட்குறாரு. ஆனால் எல்லா சேனல்லையும் இந்த கார்ட்டூன் மொக்கையாக இருக்குது, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியாக போகும் அப்படின்ற சேனல்கிட்ட போய் சான்ஸ் கேட்குறாங்க. அவங்க பார்த்த உடனே நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் 60,000க்கு மேலே ₹1 கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இவர் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிடுறாரு. அந்த கார்ட்டூனுக்கு பேர் சோட்டா பீம்னு டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. டெலிகாஸ்ட் பண்ண 2 நாளில் அந்த சேனலோட டிஎன்பி எங்கேயோ எகிர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த சேனல்காரவங்களும் நாங்களே இந்த கார்ட்டூன் இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி சோட்டா பீம் அப்படின்ற கேரக்டருக்கு மட்டுமே 300 crore மேலே வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க.